ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சீராளம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடுகு தாளிச்சிக்கிறோம், கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிக்கிறோம், பருப்பெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் இது கடுக்கடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு டேஸ்ட்டே இந்த பருப்பு தான் கொடுக்கும். நல்லா சவந்து வரலாம். அடுத்தது பெருங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட உதுத்து வச்ச இட்லி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். என்னடா இட்லி போடுறான்னு பார்க்குறீங்களா? சீராளங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இட்லி உப்புமா தான் சீராளம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலருவோம். அவ்வளோதான், நம்ம இட்லி உப்புமா ரெடி. இட்லி பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிக்கலாம். எல்லாம் முதல் நாள் ராத்திரி வச்சு அடுத்த நாள் காலையில் அரைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.